ஹாய் மக்களே, வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிடும், இஞ்சி பேஸ்ட் அரைச்சி வச்சிடும். அதில் பூண்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணி 50-50% 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனுக்கு. ஸோ இப்போ அந்த அந்த அதுக்கு தேவையான ஒரு அளவுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி பிடிக்கிற லெவலுக்கு ஸோ அந்த ஆயிலும் அதுக்கு நெய்யும் வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த பட்டை லவங்கம் அதை வந்துட்டு போட்டு பிரியாணி இலை ஒன்று போட்டுட்டு பொரிச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம பூண்டை வந்து போட்டுரும். பூண்டை போட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ இஞ்சி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூடவே இதை போட்டுடணும். பூண்டு வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக வந்து ப்ரௌனாக ஒயிட்லேருந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோவாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சி எடுத்து வந்து போட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து சைடிஷ் பண்ணுவோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு வந்துட்டு எடுத்தது அந்த வதக்கினதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடணும். அப்படியே இப்போது வெங்காயம் தக்காளியை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அது எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுதான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அது அந்த கத்திரிக்காய் சைடிஷ்க்கு. இது வந்துட்டு கொத்தமல்லி அந்த கொத்தமல்லியும் புதினா தழையும் வந்துட்டு நல்லா ஒரு கட்டு ஆஞ்சி அதை வந்து அலசிட்டு நல்லா வந்து ஆஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம், கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. அதில் வந்து இப்போ வந்து அதில் எடுத்து அந்த இது பண்ணும் அந்த கொத்தமல்லியை எடுத்து அதில் போட்டு கொத்தமல்லியும் புதினாவையும் எடுத்து அதில் போட்டு வரும். நடுவில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து சுடு தண்ணி வந்துட்டு போட்டு வச்சுக்கிடணும் ஒரு இதில். இப்போ அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடணும். அது வெங்காயம் ஆட் பண்ணும்போது அந்த புதினா போட்ட உடனேவே நம்ம இதை வந்து போட்டுட்டு இது மொத்தமாக அந்த வெங்காயத்தோடையே அதை வந்து நல்லா வதங்கணும். அது இப்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே இந்த கரண்டி வந்துட்டு நல்லா சுரண்டி விட்டு அதில் அடி பிடிக்கவே கூடாது, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கூடாது. உப்பு போட்டோம்னா தான் நல்லா குழஞ்சி வரும். அந்த இதுக்கு வெங்காயமும் சரி சீக்கிரமாக வெந்துடும், தக்காளியும் சரி நல்லா வெந்து சீக்கிரமாக வந்துட்டு குழஞ்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும். அந்தளவுக்கு நல்லா வந்து அதை கிட்டவே இருந்து அதை வந்து நல்லா தொழவி குத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லா வந்துடும். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறமா அந்த காம்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பேஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கிடணும். பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போ நம்ம வெந்துட்டுருக்குல்ல அந்த தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் வந்துட்டு இதுவாகிட்டு இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நல்லா குழஞ்சி வந்துட்டுருக்குல, வெந்து குழஞ்சி வந்துட்டுருக்குல, அது கூட வந்து போட்டு ஆட் பண்ணி அதையும் இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் 1 by 1 இது அந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கும் நல்லா. அது கூட இப்போ வந்து கொஞ்சம் கலருக்கு இந்த சிகப்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிடணும். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கலராக வந்துடும். மைல்டு கலராக தான் இருக்கணும். அந்த ரைஸோட ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப அப்படியே மைல்டாக கண்ணாடி மாதிரி ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் அப்படியே லைட்டாக வரணும்.
இப்போ கர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி, அந்த பாக்கெட்லேருந்து கட் பண்ணி கிண்ணத்தில் ஊற்றி, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எடுத்து அதில் ஊற்றணும். ஊற்றி இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கர்டை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், திரியாக இல்லாமல். அதுவும் இதோடு சேர்ந்து ஒரு க்ரீமியாக வரும். அப்படியே க்ரீமியாக வரும். இது நல்லா குழையே இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கிளறும் போது அது ஒரு க்ரீமியாக வரும். அப்படியே இங்கே பாருங்கள், தண்ணி இன்னும் விடலை எதுவுமே, அதுலேருந்தே இருக்கிறது அப்படியே குழஞ்சி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணுறோம், சிக்கன் எடுத்து போடுறோம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு, அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணணும். வந்து கவிச்சி வாடெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து இது மஞ்சத்தூளை போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஊற வச்சிடணும். இதுக்கு அப்போ தான் வந்துட்டு நல்ல கிளின்சிங் கொடுக்கும். அதில் வந்து அரிசி கழுவின தண்ணி, இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கோம். சுடு தண்ணியை எடுத்து இப்போ நம்ம அதில் ஊற்ற போகிறோம். அந்த கறி முழுகிற அளவுக்கு ஊற்றணும். கரெக்டாக கறி வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றினா இப்போ நல்லா கொதிக்கும். அப்படியே கிளறி விட்டு அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அதில் ஏறும். அப்படியே மசாலாவோட இது எல்லாம் ஏறும். இப்போ அரிசி எடுத்து அந்த சுடு தண்ணி வச்சுருக்கோம் பாரு அரிசிக்காக, அதில் வந்து இப்போ போடுறோம். இப்போது அது நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா, அதில் வந்து இப்போ இதை போட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதுக்குள்ளார அது ஒரு மாதிரி பப்புளாக வரும். அப்படியே உடனே எடுத்துடணும். அது ரொம்பலாம் வேக விடக்கூடாதுங்க. கால் வேக்காடு போட்டுட்டு அது வடிச்சிடணும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு, நான் கடாய் இருந்தது அதில் எடுத்து வச்சுட்டு அங்கே வடித்து வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து இப்போ இதில் போட்டுடுறோம். இந்த மசாலா இருக்குல்ல, இது கறி வெந்துட்டு இருந்ததில் அதில் வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு அதில் கரெக்டாக வந்துட்டு அந்த தண்ணியும் இந்த அரிசியோட லெவலும் வந்துட்டு ஒரே இதில் இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கவே கூடாது. ஸோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்படியே இப்போ நம்ம தம்மு போட்டோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ தம்முக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிடணும். ஒரு மூடி எடுத்து அதோட இந்த பிரியாணி இதோட பாத்திரத்தோட மூடி எடுத்து நம்ம இது மேலே வந்துட்டு போடுறோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா லெவல் பண்ணிவிட்டு அப்படியே அதை எடுத்து அதை போட்டுற வேண்டியது தான். போட்டுடணுமா, போட்டு பாருங்கள் இந்த லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு அது மேலே நான் வந்து இஞ்சி பூண்டு நடுகிற ஒரு உரல் இருக்கும், அதை எடுத்து சென்டராக வச்சுட்டு கொட்டாங்கஞ்சியை கொளுத்தி ரவுண்டாக வச்சுடுவேன். அப்படி ரவுண்டாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கொட்டாங்கஞ்சி இது பண்ணிட்டு கொளுத்திடலாம். கொளுத்திட்டு இதில் எடுத்து வைக்கலாம். இப்போது சரிம்மா. இப்போ நடுவில் வேர்க்கடலை, எள், வெந்தயம் இது 3த்தையும் போட்டு அரைச்சி இது வந்து கத்திரிக்காய் வந்து வதக்கி வச்சுக்கிடணும். இதில் வந்துட்டு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி அது கடுகு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கத்திரிக்காயும் போட்டு வதக்கி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி, கொஞ்சோண்டு வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு வதக்கி, அதுக்கு அடுத்து வந்துட்டு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்துட்டு இந்த என்னது அந்த வேர்க்கடலை, எள், வெந்தயம் கொஞ்சம் எடுத்து அதை வறுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிடணும். பேஸ்ட் பண்ணி இதில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்படியே அந்த கிரேவி வந்து கிடைக்கும். கத்திரிக்காய் கிரேவி அதுதான் வந்துட்டு நாங்கள் கத்திரிக்காய் சைடிஷ் கத்திரிக்காய் கிரேவி அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள். ஸோ அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. நாங்கள் வந்துட்டு சைடிஷ் வந்துட்டு அந்த கத்திரிக்காய் கிரேவி அதுதான் சொல்லுவோம். அது இது போல் வந்துட்டு செம்ம ஸ்மெல் அடிக்குது. இப்போ வந்து தம்மு வந்து ரிமூவ் பண்ணுறேன். அது வந்து அந்த பாயில் ஆகிட்டுருக்கும், கத்திரிக்காய் வந்து பாயில் ஆகிட்டுருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். மைல்டாக இருக்கும், கலர்லாம் அப்படியே சூப்பராக செம்ம கம 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 கமன்னு
ஒரு வாசனை அப்படியே வருதுங்களா? இந்த அரிசி வந்து மெயினாக வந்துட்டு இது சீரக சம்பா அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணணுமே. மெயினாக வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணுமே இதுக்கு. இந்த சீரக சம்பா அரிசியும் அந்த மிளகா இருக்குல்ல, அந்த மிளகா, அந்த நெய், அதெல்லாம் அப்படியே புதினா, கொத்தமல்லி, அதோட வாடெல்லாம் வந்துட்டு அப்படி ஒரு தூக்கலாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலாவோட லைட்டாக அது தேவையே படாது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பட்டை லவங்கத்திலே கிடச்சிரும் அந்த ஃப்ளேவர். இதுதான் இது லெவலுக்கு வந்துட்டு வந்திருக்குங்களா. நான் ஒரு மீன் ஃபிஷ் ஃப்ரை வச்சுக்கிட்டேன் சைட் டிஷ்ஷு. அதுக்கு தேங்க்யூ.